ஹலோ வணக்கம். வெல்கம் டு அத்தை சமையல். இன்றைக்கி நம்ம அத்தை சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் 1 kg ப்ரான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இப்போது நான் சின்ன வெங்காயத்தை நல்லா ஷாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாட் வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் நல்லா ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் போதும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி எடுத்து மிக்சிலையோ இல்லை சாப்பர்லேயோ போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய வாடை போகிற வரைக்கும், அதோடய வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் பியூரியா எடுத்துக்கிறத கூட பியூரியா கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கோரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு வாட்டர் எதுவும் ஊற்றாதீங்க. ப்ரான்லேருந்து கண்டிப்பாக வாட்டர் வெளியில் வரும். ஸோ இப்போதைக்கு வாட்டர் எதுவும் ஊற்ற வேண்டாம். வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வாட்டரே ஊற்றலை, பட் அதுலேருந்து எவ்வளோ வாட்டர் வந்திருக்குன்னு பாருங்கள். அது விடுற வாட்டர்லேயே இந்த ப்ரான் ஃபுல்லாக வெந்துடும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாட்டர் ஆட் பண்ணோன்னா அதோடைய கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி போயிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நமக்கு இந்த தேங்காய் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வருமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சாதம் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் சாதத்தோடு தான் இந்த கிரேவி வச்சு நான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதான் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச தேங்காய் பால் சாதம். இது பார்க்குறதுக்கு வெள்ளையாக தான் இருக்கும், ஒயிட் ரைஸ் மாதிரி. பட் இதுக்கான ரெசிபியும் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒயிட் பிரியாணின்னு சொல்லுவாங்க. பட் இது மேலே புதினா, கொத்தமல்லினா போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். பட் நான் எதுவும் பண்ணலை, சிம்பிளாக முடிச்சிட்டேன். இது கூட நான் ப்ரான் வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.